தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வணக்கங்கள். இப்போ ரொம்ப ஆண்டு காலமாக, எத்தனையோ ஆண்டு காலமாக கர்நாடகாவில் தண்ணி தர மாட்டேங்க நம்ம ரொம்ப கெஞ்சிடும் இல்லையா. நம்ம நாட்டில் பெய்கிற மழையே, நம்ம மழை தண்ணியே நம்ம சேமித்தாலே, கடலுக்கு அனுப்பாமல் சேமித்தாலே நமக்கு அடுத்த மழை வர்ற வரைக்கும் தண்ணி போதுமே. எப்படின்னா எல்லா ஊர்களிலுமே, அதாவது எப்படின்னா என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது, இரட்டை வாய்க்கால் திட்டம். சாக்கடை தண்ணி ஆகணும் வீட்டில் இருந்து நேராக தனியாக பிரித்து நேராக கடலுக்கு போயிடும். மழை தண்ணி ஆகணும் நேராக ஆற்றுக்கு, குளத்துக்கு, கிணத்துக்கு போயிடும். எல்லா தமிழ்நாடு முழுவதும், எல்லா இந்தியா முழுவதும் எல்லா ஊர்களிலுமே 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு கிணறு, பெரிய கிணறு, ஒரு 20 அடி ஆழத்தில், ஒரு 5 அடி அகலத்தில் கிணறு 1/2 கிலோமீட்டருக்கு அப்படி தோண்டினாலே மழை தண்ணியை உள்ளே விட்டோன்னே பூமி இழுத்துரும். போர் போடும்போது தண்ணி நல்லாயிருக்கும், நல்ல தண்ணியாக இருக்கும். அப்படி சொல்லாமல் எதுக்கு போட்டுட்டு கர்நாடகா தண்ணி கொடுக்கணும் எதுக்கு போட்டுட்டு அணையை அடைச்சிக்கிட்டு அதே வேண்டாமே. கடவுள் படைச்சது உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் அந்தந்த ஏரியாக்களை பெய்கிற மழையே போதும். நம்ம அதை சேமிக்காம கடலில் போட்டுக்கிட்டு தண்ணி கிடந்து தாங்கிறது தப்புலது. என்ன பழக்கம், அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டாமா நம்ம எப்படி மக்கள்லாம். நம்ம எல்லா ஊர்களுமே இப்போ ஜெயலலிதாம்மா ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. எப்படின்னா மழை நீர் சேமிப்பு திட்டம் சொல்லி ஒரு 5 அடி தோண்டி மழை தண்ணி அது உள்ளே விடுற மாதிரி செஞ்சாங்க. இப்போ அதை அந்த ஆட்சி மறந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதே ரொம்ப ஆழமாக தோண்டி கிணறு மாதிரி கரெக்டாக 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு கிணறு மாதிரி தோண்டி வர்ற மழை தண்ணி அவ்வளோத்தையும் உள்ளே திருப்பி விட்டாலே பூமி நல்லா புரிஞ்சிடும். எல்லா இடங்களும் தண்ணி செழிப்பாக இருக்கும். தண்ணியை போர் போட்டு குடித்தாலே தண்ணி சூப்பராக இருக்கும். மழை தண்ணி இல்லையா, சூப்பராக இருக்கும். கவர்மெண்ட் அந்த மாதிரி ஐடியா பண்ணுங்கள். யார்கிட்டையும் தண்ணிக்கு தாங்காதீங்க. அது ரொம்ப தப்பு, அது அசிங்கம், அது கேவலம். அது நம்மகிட்ட மழை தண்ணி இருக்கும்போது நம்ம ஏன் அதை கடலுக்கு விட்டுட்டு நம்ம ஏன் அடுத்த கஷ்டப்படணும்? தப்பு அது, யோசிங்க. என்ன, நன்றி, வணக்கம்.